காலங்காலமாக தங்கத்தில் செய்யப்படும் முதலீடு தான் ரொம்பவே பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு நினச்சி வரோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு விசேஷங்களில் தொடங்கி தங்கத்துக்கும் நமக்குமான தொடர்பு ரொம்பவே நெருக்கமானது. ஆனால் இப்போ தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதை பார்த்தா இந்த உறவு சீக்கிரமாகவே முறிஞ்சுவிடும் போல இருக்கு. ஆனால் கடந்த பட்ஜெட்டில் தங்கத்தின் இறக்குமதி வரி 6% குறைச்சனால இப்போ தங்கத்தின் விலை குறைஞ்சு வருது. இன்றைய நிலவரப்படி சென்னையில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6415 ரூபாய்க்கும் 1 பவுண்ட் 51,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. இந்த சூழ்நிலையில தங்கத்தை நகையாக இல்ல நாணயமாக இல்ல பத்திரமாக இல்ல ETF அப்படின்னு எந்த முறையில வாங்குறது ரொம்பவே சிறந்தது அப்படிங்கறத குறித்து விவரமா பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க வியாபாரம். உடன் வழங்குவோர் ஆன்சர்ஸ். தங்கத்தில் முதலீடு அப்படின்னாலே பெரும்பாலும் நகை தான் வாங்குவோம். நாம கடைக்கு போய் நகையை இல்லை நாணயமாகவோ இல்லை பார்களாகவோ தங்கத்தை தொட்டு பார்த்து வாங்கும் போது தான் அதுக்கும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நகைகள் நமக்கு பல நினைவுகளை தரக்கூடியதாகவும் நம்மிடமிருந்து வாரிசுகளுக்கு கொடுத்து ஒரு பாரம்பரியத்தை கொண்டதாகவும் இருக்குது. ஆனால் முதலீட்டுக்காக நகையை வாங்குறது சிறந்த முடிவாக இருக்காது. ஏன்னா நகை வாங்கும்போது தங்கத்தின் விலையோட சேர்ந்து GST செய்கூலி அப்படின்னு நிறைய நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும். நாணயங்களுக்கு GST செலுத்தணும். இது போன்ற நகைகளையோ நாணயங்களையோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய வேலை தான். தங்க நகைகளுக்கும் நாணயங்களுக்கும் மாற்றாக அறிமுகம் செய்யப்பட்டதுதான் இந்த தங்க பத்திரம். மத்திய அரசு ஒவ்வொரு வருஷமும் 4 தடவை நம்ம பேங்க் இல்ல போஸ்ட் ஆபீஸ் வழியாக தங்க பத்திரங்களை விற்பனை செய்யறாங்க. தங்கத்தை முதலீடாக நினைப்பவங்க இதை தாராளமா முதலீடு செய்யலாம். அரசு 1 கிராமுக்கு இவ்வளோ அப்படின்னு நிர்ணயம் செஞ்சு வச்சிருவாங்க. அந்த தொகையை கொடுத்தா பேங்க்ல உங்களுக்கு கிராம்களை ஒதுக்கி பத்திரமாக கொடுப்பாங்க. இந்த தங்க பத்திரத்துக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டி கிடைக்கும். 8 வருஷம் முதிர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப 1 கிராம் தங்கம் என்ன விலைக்கு இருக்குதோ அந்த விலைய உங்க கணக்குல பணமாக வரவு வச்சு விடுவாங்க. இதுல தங்கம் பத்திர வடிவில் இருக்கும். தங்கத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு கிடையாது. டிஜிட்டல் கோல்டு இந்த பேருக்கு ஏற்ற வகையில டிஜிட்டல் முறையில தங்கத்தை வரவு வைப்பது தான். இதுக்குன்னு பல்வேறு இணையதளங்கள் செயல்பட்டு வருது. ஆன்லைன்ல நீங்க செலுத்தும் தொகைக்கு ஏற்ற அளவிலான டிஜிட்டல் தங்கம் உங்க பேர்ல வரவு வைக்கப்படும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது இதை விற்பனை செய்யலாம். ஆனா இதுக்கு ஒழுங்கான அமைப்பு முறை இல்லாததுனால ரிஸ்காக பார்க்கப்படுது. ETF அண்மை காலமாகவே இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களே ஃபேமஸ் ஆகி வரக்கூடிய ஒரு முதலீடு தான் இது. அதாவது இந்த முறையில தங்கத்தை சிறு சிறு தொகைகளில் முதலீடு செஞ்சு யூனிட்டுகளாக வாங்கி வச்சு கொள்ள முடியும். அதாவது குறிப்பிட்ட நிறுவனங்கள் தங்கத்தை வாங்கி வச்சு கொள்றாங்க. அதை பங்கு சந்தையில யூனிட்டுகளாக கோல் ETFO அப்படிங்கிற பேர்ல வெளியிடுறாங்க. நாம நம்முடைய டீமேட் கணக்குக்காக சென்று கோல்டு ETFகளை வாங்கி வச்சு கொள்ள முடியும். இது பங்கு சந்தையுடன் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட அளவு புரோக்கரேஜ் தொகை மற்றும் எக்ஸ்பிரஸ் ரேஷியோ நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும். பங்குச்சந்தையில எப்படி பங்குகளை வாங்கி விற்பனை செய்யறீங்களோ அதே போல கோல்டு ETFகளையும் வாங்கவும் விற்பனை செய்யவும் முடியும். இதுல உங்களுக்கு தங்கத்தின் தூய்மை தன்மை பாதுகாப்பது அதை பணமாக்குவது அப்படிங்கிற பெரிய அளவிலான கவலைகள் தேவையில்லை. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் திட்டங்களும் இப்போ கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நாம் எப்படி யூனிட்களை வாங்குகிறோமோ அதே போல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் முதலீடு செஞ்சு யூனிட்களை வாங்கி வச்சுக்கொள்ள முடியும். தங்க விலை ஏறும்போது இறங்கும் போது இந்த யூனிட்டுகளுக்கும் விலை ஏறும் இறங்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போலவே இந்த மேலாண்மை செய்யும் ஃபண்ட் நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட தொகையை நாம செலுத்த வேண்டும். நகையாக தங்கத்தை வாங்கும்போது அது உணர்வு பூர்வமானதாக தான் தோன்றும். ஆனா இப்ப தங்கம் விற்கும் விலையில அவ்வளவு தொகை இல்லாதவங்க மற்ற முதலீட்டு வாய்ப்புகளை கருதி கொள்ளலாம். ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்றவை குறைந்த தொகைக்கே தங்கத்துல முதலீடு செய்யும் வாய்ப்புகளை தருது. நாங்க இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு நாங்க சொன்ன இந்த முறையில எது சிறந்த முறையோ அதை உங்க தங்க சேமிப்புக்கு பயன்படுத்திக்கோங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க வியாபாரம். உடன் வழங்கியவர்கள் ஆன்சர்ஸ்.